Hallelujah. Praise the Lord. God is good to us. கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். Amen. This is the 4th week of this month, July. இந்த ஜூலை மாதத்தினுடைய 4வது வாரம், 4th Sunday, 4வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை. God is really leading us. He is protecting us. He is giving our provisions. And He is blessing us. Above all, He is blessing and leading in the path of righteousness. கர்த்தர் நம்மை போஷிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பாதுகாக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவிக்குரிய ஜீவியத்தின் பாதையிலே நடத்துகிறார். ஆமென். ஹalleluya. அதற்காக தான் இவ்விதமான வழிகளை கொடுத்திருக்கிறார். Because of that only God has given such opportunities to us. அது நிமித்தமாக இந்த விதமான ஸ்லாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். Those who are utilizing that are really a blessed people. அதை உபயோகப்படுத்திக் கொள்கிறவர்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள். Blessed believers, ஆசீர்வதிக்கப்பட்ட விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். Blessed saints, ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் இருக்கிறார்கள். Thank God we are one among that. தாம் அதிலே ஒருவராய் இருக்கிறபடினாலே கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். Praise be to His name. We believe that you are joining this service or seeing and participating and hearing the service in other days too. நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு வருகிறீர்கள் என்றும் மற்ற பிற நாட்களிலேயும் இதை காணவும் கேட்கவும் செய்கிறீர்கள் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். Hallelujah. If that is the will of God, அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கும் என்றால் it will not go waste. அது வீணாய் போகாது. Hallelujah. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், without the will of God we cannot do anything. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் நம்ம எதையும் செய்ய முடியாது. So it is the will of God. ஆகவே இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. That we have to relay, conduct this online service also. இந்த ஆன்லைனில் நடைபெறும் இந்த ஆராதனை நடத்துவது, ஒளிபரப்புவது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகிறோம். With much effort we are doing that. அதிக எஃபர்ட்டோடு கூட இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம். ஆமென். ஹalleluya. ஏனென்றால் you should be blessed. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கமாக இருக்கிறது. We had been to church in the morning. காலை வேளையிலே ஆலயத்துக்கு சென்றோம். What a blessed time it is to worship the Lord together. ஆண்டவரை சேர்ந்து அங்கே துதிப்பது எவ்வளோ பெரிதான ஆசீர்வாதமான நேரமாக இருக்கிறது. ஹalleluya. So let us all go to church. எல்லாரும் ஆலயத்துக்கு செல்வோம். When God opens the doors, கர்த்தர் வாசல்களை திறக்கிறதான வழியிலே let us rush into it. அது உள்ளாக வேகமாக நுழைவோம். That means let us not skip it. அது என்னவென்றால் அந்த தருணத்தை விட்டு விடாமல் இருப்போம் என்பதுதான். To worship the Lord, கர்த்தரை துதிக்க முடியாது. To feel the presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாது. To see our dear brother, நம்முடைய அருமையான சகோதரர்களை காண முடியாது. Hallelujah. Let us use the time that God is giving to us. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரத்தை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். Amen. By that we are blessed in the morning. அதன் மூலமாக காலையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டோம். Now it is the blessing for the evening. இப்பொழுது மாலை நேரத்திற்கான ஆசீர்வாதம். And it is a blessing for the whole week. இந்த முழு வாரத்திற்குமான ஆசீர்வாதம். Because somebody may not able to come in the evening service. ஒருவேளை இந்த மாலை வேளை ஆராதனையிலே சிலர் கலந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். But you can see that anytime when God gives you your time. ஆனால் நீங்கள் எந்த நேரத்திலே இதை காணலாம்? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தில். ஆமென். ஹalleluya. ஆனால் don't avoid it. ஆனால் அதை தள்ளி விடாதீர்கள். Let us get the multiple blessing. கர்த்தருடைய பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். So I greet you all in the name of Jesus. ஆக அனைவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். And I invite you all to come together in the presence of God. Worship, thank the Lord and hear the word of God. நீங்கள் நாம் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தரை துதித்து நன்றி செலுத்தி தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாக அழைக்கிறேன். வந்தவர்களை பாராட்டுகிறேன். Hallelujah.
So when we are recording this program, இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறதால இட் இஸ் அ 4th Saturday, 4வது சனிக்கிழமை. So we are having a fasting prayer meeting at our church, main church. நம்முடைய தலைமை சபையில் உபாச ஜெபம் நடைபெற்றது. I have been there, நாங்கள் சென்றிருந்தேன். God really blessed. கர்த்தர் உண்மையாகவே ஆசீர்வதித்தார். We felt the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தோம். And we surrender ourselves to Him. அவர் அண்டையிலே எங்களை அர்ப்பணித்தோம். Hallelujah. And plead to God to cleanse us. கர்த்தர் எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக வேண்டிக் கொண்டோம். Really, God does everything. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் செய்தார். So we are very happy. நாங்களாகவே மகிழ்ச்சியாக in the Lord, கர்த்தருக்குள்ளாக மகிழ்ச்சியாக இருக்கிறோம். So let us use the times that God is giving to us. ஆகவே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நேரங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். Fasting prayer meetings, உபவாச ஜெபங்கள், டேரி மீட்டிங்ஸ், காத்திருப்பு ஜெபங்கள், சாட்டர்டே நைட் ப்ரேயர், ஈவினிங் ப்ரேயர் மீட்டிங்ஸ், மாலை ஜெபங்கள், சர்வீஸ் ஆன் சண்டேஸ், ஞாயிற்றுக்கிழமைகளே ஆராதனை. As many times as we could be able to join the services, that would be good. எத்தனை முறையாக எத்தனை ஆராதனை நம்ம கலந்து கொள்ள முடிகிறதோ அதெல்லாம் நல்லது, நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. Hallelujah. So we are going to have this blessed service. ஆகவே இந்த அருமையான இந்த நேரத்தை உடையவர்களாக இருக்க போகிறோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம், பாடல்களை பாடுவோம், தேவனுடைய வார்த்தையை கேட்போம். Let us sing for the glory of the Lord and hear the word of God. Worship and thank the Lord. Hallelujah. God is blessing us. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். Amen. Pray a short prayer and enter into the service. சிறிய ஜெபத்தை செய்து ஆராய்க்கலாம். Father God, we thank you for this wonderful day. அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you for giving an opportunity once more. மீண்டுமாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். Thank you for that presence. Wherever we were. நான் எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கப்படினால ஸ்தோத்திரம். Thank you for the anointing of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. Lord, we thank you for sparing our lives this earth too. இந்த உலகத்திலே எங்களுடைய ஜீவனை இன்னுமாய் விட்டு வைத்திருக்க கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. Let us grow in thy ways, O Jesus. உம்முடைய வழியிலே நாங்கள் வளரும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறோம். Amen. Hallelujah. Let us rejoice in the Lord. கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து களி கூறுவோம்.
இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. யுத்தம் தொடங்கும் முன் மத்திய வானம் சுத்தரை அழைக்க கர்த்தரை வாரும். ஆவி மணவாட்டி வாரும் என்று ஆண்டவரை சுவை அழைக்கின்றார். இயேசு கிறிஸ்து வருகின்றார் இந்த கடைசி காலத்திலே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. கர்த்தரை குத்தின கண்கள் யாவும் கண்டு புலம்பிடுமே. Hallelujah. Jesus Christ is coming soon. So let us get prepared. Those who tormented Jesus, their eyes are going to see him coming and lament on that day. But we are the blessed people. Get prepared to meet our Lord Jesus Christ when he comes. Hallelujah. First of all, I'm very happy to be here, முதலாவது இங்க இருக்கிறது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். and I greet you all in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாரும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். This is the first time இதான் முதலாவது தடவை that I'm speaking without Pastor Hallelujah by my back. நம்முடைய போதகர் பாஸ்டர் அலெலியா இஸ்ரேல் அவர்கள் இல்லாமல் இதுதான் நான் செய்கிற முதல் பிரசங்கம். But he still remains in our hearts. I think so. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் அவர் இன்னைக்கும் நம்மளோட இருதயத்தில் அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். So my topic is pretty much the same. என்னோட தேவ செய்தியின் தலைப்பு அதுக்கு சான்றாக தான். Because it's talking about the heart of God. என்னோட செய்தியாகப்பட்டது தேவனுடைய இருதயத்தை பற்றி பேசுகிறதா இருக்கிறது. We are here today, நாம் இன்னைக்கு இங்க இருக்கிறோம். and God has provided. தேவன் நமக்கு இந்த நாளை தந்துள்ளார். So as I was saying, Pastor Hallelujah is still in our hearts. நான் சொன்னது போல நம்முடைய போதகர் அலெலியா இஸ்ரேல் இன்னும் நம்மளோட இருதயத்துல அவர் இருக்கிறார். So my topic is pretty much the same. We are going to talk about the heart, the things of the heart today. இன்றைக்கு செய்தியின் தலைப்பு தேவனுடைய இருதயத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். How we can give our heart. Each of us have a heart. நம்மளோட இருதயத்தை கடவுளுக்கு எப்படி கொடுக்கிறது? நம்ம எல்லாருக்குமே இருதயம் இருக்குது. Each of us have a heart. Hallelujah. நம்ம எல்லாருக்கும் இருதயம் இருக்குதா? Hallelujah. Yes. We are going to learn. It's not like learning. We are going to see together. நம்ம எல்லாரும் ஒண்ணா அந்த இருதயத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். Just because they have given me a podium, just because they have given me a stage, எனக்கு ஒரு ஸ்டேஜ் கொடுத்ததால இல்ல, and I wear a white shirt, நான் ஒரு வெள்ளை சட்டை போட்டதால இல்ல, that is not giving me the authority over you. நான் ஒரு ஸ்டேஜ் மேல நிக்கிறதாலே, நான் வெள்ளை சட்டை போட்டதாலே எனக்கு உங்களுக்கு மேல ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இல்ல. Me and you are together, நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம், trying to see the things of the heart. நம்மளுடைய இருதயத்தின் காரியங்களை பார்ப்பதற்காக. So today, people, இன்னைக்கு தேவ ஜனங்களே, in this fasting prayer, இந்த உபவாச நாளில் we are going to learn how to give our hearts as a living sacrifice unto God. நம்மளுடைய இருதயத்தை ஜீவ பலியா தேவனிடத்துல எப்படி கொடுக்கணும்ங்கறத நம்ம பார்க்க போறோம். So let me ask that question to all the people here again. இன்னைக்கு இந்த அரங்கத்துல இருக்க எல்லாரையும் பார்த்து மறுபடியும் நான் அந்த கேள்வி கேட்க விரும்புறேன். Is our hearts closer to God? உங்களோட இருதயம் தேவனுக்கு அருகில் உள்ளதா? Or if it is not, இல்லை என்றால்
How do we bring it closer to God? நம்மளுடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக கொண்டு வருவது எப்படி? There are two distinct things that human make decisions from. ஒரு மனிதன் இரண்டு விஷயத்துல அவனுடைய முடிவு எடுக்கிறான். One is of the mind, the other of the heart. மனிதன் எடுக்கக்கூடியதான முடிவுகள் ரெண்டு வகையா இருக்குது. ஒன்னு அவனோட இருதயத்திலிருந்து, இன்னொன்னு அவனோட சிந்தையிலிருந்து. The mind சிந்தையாகப்பட்டது makes logical decisions. செயற்கையான தீர்மானங்களை எடுக்கிறது. Makes decisions that can come up with only logical thinking, logical understanding. செயற்கையான தன்னோட சொந்த முடிவுகள்ல இருந்து வர்றதுக்கான ஒரு முடிவா இருக்குது. But the heart, ஆனா இருதயமாகப்பட்டது speaks from emotion. தங்களோட உள்ளான மனிதனிலிருந்து பேசக்கூடியதா இருக்கிறது. Speaks from pain even. வலியிலிருந்து பேசக்கூடியதா உள்ளது. Our heart has various type of feelings, various type of emotions is what I'm trying to say. இந்த இருதயமாகப்பட்டது अनेक காரியங்களை கொண்ட ஒரு காரியமாக உள்ளது. So man is in constant battle with his heart and his mind. மனிதனாகப்பட்டவன் தன்னோட இருதயத்திலும் தன்னோட சிந்தையினாலும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறான். Why does he have this battle? அவனுக்கு ஏன் இந்த போராட்டம்? My dear people, என்னோட தேவ ஜனங்களே, if we try to see this, இந்த காரியத்தை நான் பார்ப்போமே ஆனால் the things of the heart இருதயத்தின் காரியங்களாவது is what we have to give unto God அது தேவனிடத்தில் கொடுக்க வேண்டிய காரியங்களாக உள்ளது. as a living sacrifice. அது ஒரு ஜீவ பலியாக உள்ளது. And through prayer and petition we are going to do that today. அது ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் இன்றைக்கு நாம் செய்ய போகிறோம். The other thing I want to tell you, நான் சொல்ல வருகிற அடுத்த காரியம், men think from intellect. Not only men, women also think from intellect. மனுஷனாகப்பட்டவன் தன்னுடைய ஞானத்தில் புத்தியிலிருந்து காரியங்களை செய்கிறான். But we should think from the heart. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்திலிருந்து காரியங்களை செய்வர்களாக இருக்க வேண்டும். Because we are not worldly men. Because we are not worldly men. ஏனென்றால் நாம் உலகத்தில் உள்ளவர்களைப் போல அல்ல. So it is time to hear our hearts. Time to find out what our heart is talking about. So இந்த நேரம் நம்முடைய இருதயத்திலிருந்து நாம் காரியங்களை செய்ய வேண்டிய ஒரு நேரமாக உள்ளது. Let us read the Bible verse, Ezekiel chapter 36 verses 26. எசேக்கியேல் 36வது அதிகாரம் 26வது வசனம். As I said before, those who have Bibles, please open your Bibles. Those who do not have a Bible, please look at your phone for your Bibles. நான் முன்பே சொன்னது போல உங்களிடத்தில் வேத புஸ்தகம் உண்டு என்றால் உங்கள் வேத புஸ்தகத்தை வாசியுங்கள். இல்லை என்றால் உங்கள் தொலைபேசியில் உள்ள வசனத்தை படிப்பதற்காக பார்த்துக்கொள்ளுங்கள். Yes. Ezekiel 36 verse 26. Can someone read it please? உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு next one சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். So today we are going to see about two types of hearts. இன்னைக்கு நம்ம ரெண்டு வகையான இருதயத்தை குறித்து பார்க்க போறோம். What type of heart are we in these two types giving as a sacrifice unto God? தேவனிடத்துல நம்மள ஜீவ பலியா கொடுக்கிறதுக்கு நம்மளோட இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். Because there are two hearts. ஏன்னா அங்க ரெண்டு வகையான இருதயம் உள்ளது. A heart of stone, கல்லான இருதயம், a new heart. புதிய இருதயம். A heart of stone is the first thing that we are going to see. கல்லான இருதயத்தை பத்தி நம்ம முதலாவது பார்க்க போறோம். As the Bible verse says, அந்த வேத வசனம் கூறுகிறது, a heart of stone brings dullness in heart. கல்லான இருதயம் மனதில் சோர்வை கொண்டு வருது. Why does it bring dullness in our hearts? நம்ம இருதயத்தில் சோர்வு கொண்டு வரதுக்கான காரணம் என்ன? Because we do not seek from the heart, we seek from the mind. ஏன்னா நம்ம இருதயத்துல இருந்து பார்க்க மாட்டோம், நம்ம சிந்தையில இருக்க காரியங்களை பார்க்கிறோம். So obviously it's a dull heart. அதனால இது ஒரு மந்தமான இருதயமாக இருக்கு. But the second thing I'm talking about ஆனா இரண்டாவது ஒரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புறது, is trying to bring our hearts into a newness. நம்மளோட இருதயத்தை ஒரு புதிய வழிக்குள்ள கொண்டு வரதை பத்தி நம்ம பார்க்கணும். If we do not do this, if we do not bring this heart into a newness, நம்மளோட இருதயத்தை ஒரு புதிய வழியில நம்ம கொண்டு வரலன்னா it is not possible to change. நம்மளால மாற முடியாது. So the first thing that we're going to see is a stone heart. முதல்ல நம்ம கல்லான இருதயத்தை குறித்து பார்க்கணும். The heart of stone. கல்லான இருதயம். A heart of illusion is the first one that I want you to see. Everyone has a heart of illusion. எல்லாருக்குமே ஒரு மாயையான ஒரு இருதயம் உள்ளது. A heart of illusion is where you think something is going by your standards or your plans. கல்லான இருதயமானது
நம்ம யோசிக்கிற காரியங்களின் படி போகும் நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம். But it brings confusion. ஆனா அது நமக்கு குழப்பங்களை கொண்டு வரும். A heart of illusion is where? குழப்பமான இருதயம் என்பது குழப்பமான இதயம் என்பது will bring doubtfulness in minds. நமக்கு அது சந்தேகங்களை கொண்டு வரும். And you cannot seek God with a heart of illusion. தேவனை நம்ம ஒரு குழப்பமான இருதயத்தோட நம்மளால பார்க்க முடியாது. So obviously you need to change your heart கண்டிப்பாக நம்மளுடைய இருதயத்தை நம்ம மாற்ற வேண்டும். from a heart of illusion. மாயையான இருதயத்திலிருந்து நம்மளோட இருதயத்தை மாற்றணும். Zechariah 10:2 talks about this, the heart of illusion. சக்கரையா 10வது அதிகாரம் 2வது வசனம் இந்த மாயையான இருதயத்தை குறித்து சொல்லுது. Can someone read that please? சுருபகர் அபத்தமானதை சொல்லிற்று, குறிச்சொல்லுகிறவர்கள் பொய்யை தரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றங்கள் பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளை போல சிதறி மேற்கொள்ளாததினால் சிறுமைப்பட்டார்கள். The idols that we see speak the illusions. சிலை மாயை பேசுகிறது. Yes. The idols in our life are what? நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறதான சிலைகள் என்ன? What brings us an illusion in our hearts? நம்மளோட இருதயத்துல மாயையான காரியங்களை கொண்டு வருகிறதான காரியங்கள் என்ன? ஒருவேளை ஒரு விஷயத்தை குறித்து நீங்க ஒரு பிளான் எடுத்துட்டீங்களோ இல்ல ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு போகும்போது ஒரு தடையாக வந்து நிக்கிறது தான் the heart of illusion. If we decide for something to do, the thing which hinders us not to do, that thing is known as illusion. And that heart of illusion brings a heart of confusion. அந்த மாயையான இருதயம் நமக்கு குழப்பமான இருதயத்தை கொண்டு வருகிறது. Zechariah talks about there's no shepherd for the sheep. சக்கரையா தீர்க்கதரிசி மேய்ப்பனில்லாத ஆடுகளை குறித்து பேசுகிறார். But we do have a shepherd. ஆனா நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு. But why do we fail as sheep? ஆடுகளாக நாம் சிதறி போவதற்கான காரணம் என்ன? காரணம் என்ன? So this heart of illusion or confusion. இந்த மாயையான இருதயம் குழப்பத்தின் இருதயம் நமக்குள்ள அது குழப்பத்தை எடுத்துட்டு வருது. it will bring confusion into us. இந்த குழப்பத்தை நமக்குள்ள எடுத்துட்டு வரும்போது இந்த குழப்பத்தை நம்ம எடுத்துட்டு வரும்போது when this confusion brings into us, வேற சிந்தனைகள் நம்மளோட வாழ்க்கையில வருகிறது. we have so many unwanted things coming to us. இந்த குழப்பங்களை நம்ம பார்க்கும்போது when we see things with a confused mind, இதுக்கு விடை நமக்கு தெரியல. it doesn't have answer. So how do we find the solution for this? இந்த காரியத்துக்கு விடை நாம் கண்டுபிடிப்பது எப்படி? Not to have a heart of illusion in our life. குழப்பமான இருதயம் இல்லாம இருக்கிறதுக்கு அதுக்கு விடை கண்டுபிடிப்பது எப்படி? Listen to your shepherd. உங்களோட மேய்ப்பரோட குரலுக்கு செவி கொடுங்க. Your shepherd is not only the pastor of the church. உங்களோட மேய்ப்பனாகப்பட்டவர் உங்க சபையோட போதகர் மட்டுமல்ல, God is your shepherd. தேவன் நம்முடைய மேய்ப்பரா இருக்கிறார். You are his flock. நாம் அவருடைய ஆடுகளா இருக்கிறோம். If you do not consider this as your family, இதை நாம் நம்முடைய குடும்பமாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், how can we be led into a proper way in our life? ஒரு சரியான ஒரு வழியுள்ள நம்ம எப்படி நம்ம எடுத்துக்கொண்டு போக முடியுமோ? That's the question I have for you. அந்த கேள்வியை நான் இன்னைக்கு உங்க முன்னாடி வச்சிருக்கேன். The first thing that we saw is okay. The second thing that we're going to see is முதல் விஷயம் நம்ம பார்த்தா அது சரி. இரண்டாவதாக நம்ம ஒரு விஷயம் பார்க்க போறோம். a heart of hatred. வெறுப்பின் இருதயம். A heart of hatred வெறுப்பின் இருதயமாகப்பட்டது is always, it has envy inside its life. நமக்குள்ள எப்பயுமே ஒரு வெறுப்பான காரியத்தை கொண்டு இருக்கும். அவன் அவ்வளவு வளர்ந்துட்டானே, என்னால அவ்வளவு வளர முடியல. He grew so much but I wasn't able to grow like him. He is in such a stature but I am here. அவன் நல்லா மேல இருக்கிறான், ஆனா நான் இங்க இருக்கிறேன். நாங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல் ஒரே காலேஜ்ல தான் படிச்சோம். இன்னைக்கு அவனை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல வேலை ஒரு நல்ல சம்பளத்துல இருக்கிறான். நான் ஒண்ணுமே இல்லை, நான் ரோட்ல இருக்கேன். அந்த மாதிரி யாரு பேர்? We both studied in the same college but now he is working in a good company but my life is like this. Is there a heart of hatred over there? அங்க ஒரு வெறுப்பின் இருதயம் இருக்குதா? Is there a heart of envy there? அங்க ஒரு வெறுப்பின் இருதயம் அங்க இருக்குதா? And that hatred, does it blind us? அந்த வெறுப்பு நம்மளோட கண்ணை மறைக்குதா? நம்மளோட இருதயத்தின் கண்களை மறைக்கிறதா? See, the problem between the translator is different, but I want you to focus on the subject at hand. மொழிபெயர்க்கிறவங்களுக்கு மத்தியில நிறைய காரியம் இருக்கும், ஆனா நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க கவனிச்சாகணும். The hatred in our hearts, நம்மளோட இருதயத்துல இருக்கிற வெறுப்பு, how do we break that? அதை நம்ம எப்படி உடைப்பது? If you have hatred over here in your hearts today,
இன்னைக்கு இந்த நாள்ல நம்மளோட இருதயத்துல அந்த வெறுப்பு இருக்குமே ஆனால், in the youth people among you, வாலிபர்கள் உங்க மத்தியில் அந்த வெறுப்பு இருக்கும்னா, in the adults over here, முதியோர்கள் உங்களுக்குள்ள அந்த வெறுப்பு இருக்கும்னா, please try to break free from it. அதுல இருந்து விடுவிச்சு கொள்ள ட்ரை பண்ணுங்க. Because you and me are sitting here to talk about God and how we come to this conclusion. ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க இருக்கிறதுக்கு காரணம் அந்த வெறுப்பின் இருதயத்திலிருந்து விடுவித்து இயேசுவானவர் கிட்ட வர்றதை பத்தி நம்ம பேசணும். Proverbs 26 verses 24 to 26 talks about. நீதிமொழிகள் 26வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம். பகைஞன் தன் உள்ளத்தில் கபடத்தை மறைத்து தன் உதடுகளினால் சூது பேசுகிறான். அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. பகையை வஞ்சகமாய் மறைத்து வைக்கிறவன் எவனோ அவனுடைய பொல்லாங்கு மகா சபையிலே வெளிப்படுத்தப்படும். இன்னைக்கு நம்மளோட இருதயத்துல நமக்கு ஒரு வெறுப்பு நாவி இருந்ததுன்னா, Today in our heart, if we have a heart of envy, அதை நம்ம உடைக்க பார்க்கிறோம். we are trying to break it. How do we break this hatred? அந்த வெறுப்பை நம்ம எப்படி உடைக்கிறது? When we see unto God, the hatred in our hearts will vanish. நம்ம தேவனை நோக்கி பார்க்கும்போது நம்ம இருதயத்துல இருக்கிறதான வெறுப்பு அது மறைஞ்சு போயிடும். Also verse 7 abominations. படிங்கம்மா. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. His hatred is covered by deceit. படிங்க. அவன் இதம் பேசினாலும் அவனை நம்பாதே. அவன் இருதயத்தில் 7 அருவருப்புகள் உண்டு. If you have come across people in your life, உங்களோட வாழ்க்கையில இருக்கிற ஜனங்களை நீங்க கடந்து வந்ததை பார்த்தீங்கன்னா, I hope you all have met certain aspect of people in your life. I hope you have. நான் விசுவாசிக்கிறேன் நீங்க நிறைய வகையான ஜனங்களை உங்க வாழ்க்கையில பார்த்திருப்பீங்க. Let me tell you an example from my life also. என்னோட வாழ்க்கையில இருந்து ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புறேன். There is a hatred அங்க ஒரு வெறுப்பு இருக்கு. inside me எனக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்கு. that I am trying to break. அதை நான் முறியடிக்க பார்க்கிறேன். That is my anger. அது என்னோட கோபமா இருக்கு. My anger is deceiving me. என்னோட கோபம் என்னை ஏமாத்திடுது. How do I break that hatred from me? அந்த கோபத்தை நான் எப்படி நான் முறியடிக்கிறது? When I see unto God only. நான் தேவனை நோக்கி பார்க்கும்போது மட்டும்தான். Also the heart of hatred அந்த வெறுப்பின் இருதயத்தை will be exposed one day. ஒரு நாள் எனக்கு தேவன் தெரியப்படுத்துவார். And when it is exposed, அது ஒரு நாள் வெளியாகும் பொழுது where will we be? நாம எங்கே இருப்போம்? Because the Lord will not bring us shame. ஏன்னா தேவன் நம்மளை வெட்கப்பட விட மாட்டார். We will bring shame to ourselves, but the Lord is trying to stop us from that. நாம் வெட்கத்தை நம்ம மேல கொண்டு வருவோம். ஆனா தேவன் அதுல இருந்து நம்மை தடுத்து நிறுத்துவார். So the heart of hatred is what we have to leave today. இன்னைக்கு வெறுப்பின் இதயத்தை நாம் விட்டு விட வேண்டும். Because it will be exposed one day. ஏன்னா அது ஒரு நாள் வெளியரங்கமாக்கணும். Do we need it to be exposed? அது வெளியரங்கமாக்கப்படணும் நம்ம விரும்புவோமா? That's my question to you. அதுதான் இன்னைக்கு என்னோட கேள்வியா இருக்கு. The third type of heart that I'm going to talk about in the stone heart. மூணாவது ஒரு கல்லான இருதயத்தை பத்தி நான் பேச போகிறது A heart of hatred, a heart of darkness. இருளின் இருதயம். Matthew 6:22 to 24 talks about a heart of darkness. மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றிக் கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. The heart is the lamp of our body. The Bible says it's the eye, but for purposes we take this as the heart. நம்முடைய இருதயம் வாங்கப்பட்டது நம்மளோட சரீரத்துக்கு வெளிச்சமா இருக்கிறது. இந்த வேத வசனத்துல கண்கள் வெளிச்சமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கு. நம்ம கண்கள் என்ற இடத்துல நம்ம இருதயத்தை பிளேஸ் பண்ணிக்கொள்வோம். We place our hearts at the place of where we're going to see through our eyes. A heart of darkness. இருளின் இருதயம். It will bring evil inside us. நமக்குள்ள ஒரு இருளான காரியத்தை கொண்டு வரும். ஒரு கருப்பான இதயம் இருக்குன்னு வைங்களேன். Just imagine we have a evil heart. அந்த இதயத்தால ஒரு பாயிண்ட்க்கு மேல யோசிக்க முடியாது. That heart can't imagine after a point. It gets desensitized to emotions.
உணர்ச்சி வசப்படுதல். நம்மளுடைய உணர்ச்சிகளை வந்து அதுக்கு வந்து அப்படி It will make our emotions as stone, like stone. this heart of darkness, அந்த இருளின் இருதயம், how do we break free from it? அதிலிருந்து நாம் எப்படி விடுவித்துக் கொள்வது? There's a lot of heart of darkness in front of us. நம்ம முன்னாடி அந்த இருளின் இருதயம் அநேக காரியங்கள் உண்டு. Some people get addicted to certain things. ஒரு சில காரியங்களுக்கு அடிமையாகி விடுவார்கள். Some people get addicted to certain people. ஒரு சில ஜனங்களுக்கு அடிமையாயிடுவாங்க. And some people do some activities continuously that cause an addiction. ஒரு சிலர் தொடர்ந்து செய்கிறதான ஒரு சில காரியங்களுக்கு அடிமையாகி விடுவார்கள். Doesn't that bring a heart of darkness inside us? அது நம்ம இருளின் இருதயத்தை நமக்குள்ள கொண்டு வருகிறதா இருக்கு. So don't we have to break that darkness? அந்த இருளின் இருதயத்தை நாம் உடைப்பவர்களாய் இருக்க வேண்டும். And you cannot choose darkness and light at the same time. இருளையும் வெளிச்சத்தையும் ஒரே நேரத்துல நம்மளால தேர்ந்தெடுக்க முடியாது. வெளிச்சத்தையும் இருளையும் நம்ம ஒரே நேரத்துல தேர்ந்தெடுக்க முடியாது. It is a distinctive thing. இது ரெண்டுமே எதிர்மறையான காரியம் உள்ளது. You either choose darkness or you either choose light. ஒண்ணு நம்ம இருளை தேர்வு செய்யணும், இல்லைன்னா வெளிச்சத்தை தேர்வு செய்யணும். So let us choose light this fine day. இந்த நல்ல நாள்ல நம்ம வெளிச்சத்தை தேர்வு செய்யலாம். A stony heart is what I told you right now. ஒரு கல்லான இருதயத்தை பத்தி தான் இவ்வளவு நம்ம பார்த்துட்டு A இருக்கோம். heart of illusion. மாயையான இருதயம், A heart of hatred. வெறுப்பின் இருதயம், A heart of darkness. இருளின் இருதயம். This is not okay. There might be more hearts which bring stony heart. இன்னும் அநேக வகையான இருதயங்கள் இருக்கும். நம்மளோட இருதயத்தை கல்லா மாற்றுது. But how do we go into a new heart, a living sacrifice unto God in our hearts? ஆனா ஒரு புதிய இருதயத்தோட ஜீவ பலியா தேவனிடத்தில் கிட்டி சேருவது எப்படி? How do we do this? அதை நாம் எப்படி செய்ய முடியும்? If we want to have reformation, நமக்குள்ள மறுமாற்றத்தை நம்ம எதிர்பார்க்கணும்னா don't we have to accept that we have something wrong in our life? நம்மளோட வாழ்க்கையில ஏதோ தவறு இருக்குன்னு நம்ம அதை ஒத்துக்கணும். I have something wrong in my life. என்னோட வாழ்க்கையில ஒரு சில தவறுகள் இருக்கு. So my heart is improper. என்னோட இருதயம் ஒரு சரியான இருதயம். But if I look unto God for that reformation in my heart, ஆனா என்னோட இருதயம் மாற்றத்துக்காக நான் தேவனை நோக்கி பார்ப்பேனே ஆனா would He change me into a new heart? அவர் என்னோட இருதயத்தை மாற்ற முடியாதா? So can we see this new heart, people? அந்த புதிய இருதயத்தை பார்க்கலாமா? Can someone say hallelujah? Thank you, my people. I love you. A new heart. ஒரு புதிய இருதயம். The first one is the heart of hope. முதலாவது நம்பிக்கையின் இருதயம். How do we bring hope into our hearts? நம்மளோட இருதயத்தில் நம்பிக்கை கொண்டு வருவது எப்படி? I'll tell you something. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். Our leader has died. நம்மளோட ஊழியர் அவர் மரித்து விட்டார். நம்மளுடைய தலைமை போதகர் இறந்து விட்டார். தலைமை போதகர் இறந்து விட்டார். So does that mean our hope has gone away? அவர் மரிச்சிட்டாருங்கிறதுக்கு நம்மளோட நம்பிக்கை போயிடுச்சுன்னு அர்த்தமா? Isn't it time to rise up in your hope? இது இந்த நேரத்துல நம்மளோட நம்பிக்கையை எழுப்புறதுக்கான நேரம் அல்லவா இது? That we can come together as a family under Christ. ஒரு குடும்பமாக கிறிஸ்துவுக்குள்ள வந்து எழுப்புறதுக்கான நேரம் இது. To have hope in Him. அவரும் நம்பிக்கையுடைய நேரம் இது. To run unto Him. அவருக்கு நேராக ஓடுற நேரம் இது. And if we face something bad in our lives, we go unto God, kneel down and pray unto Him. நம்மளோட வாழ்க்கையில ஏதாவது கஷ்டத்தை நம்ம எதிர்கொள்ளுமே ஆனால் அவரோட சமூகத்துல போய் அவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ண வேண்டியதா இருக்கு. Isn't that a significant hope? அது ஒரு அருமையான நம்பிக்கையா இருக்குதா இல்லையா? I want to speak in Hindi now. I am speaking to the people of North India right now. जितने भी लोग उत्तर भारत से आए आप सबसे मैं बात करना चाहता हूँ. The hope in our life right now, हमारे जीवन में वो आशा है. it should be built more and more in our life. वो ज़्यादा से ज़्यादा हमसे ऊपर होना चाहिए. A leader has died. हमारे लीडर को मृत्यु हो गया. But that doesn't mean that our heart should go down, our hope should go down. इसका मतलब नहीं कि हम नीचे गिरेंगे. We have to rise up as a family. हम एक परिवार के जैसा खड़े होना Rise up, चाहिए. nation of Orissa. एक ओडिशा को हम एक परिवार के जैसा खड़े होना Come चाहिए. as hope. This heart of hope I want you to get. இந்த நம்பிக்கையின் இருதயம் I want you to get. இந்த நம்பிக்கையின் இருதயத்தை பெற்றவர்களாய் நாம் இருக்க வேண்டும். How do we bring this heart of hope? இந்த நம்பிக்கையின் இருதயத்தை பெறுவது எப்படி? Jeremiah 29 verses 11 to 13. எரேமியா 29வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும்
முடிவை உங்களுக்கு படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். A heart of hope. நம்பிக்கையின் இருதயம். Try to build that in your life. அந்த இருதயத்தை நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஒவ்வொரு நாளும் கட்ட முயற்சிக்கணும். Darkness may surround you. நம்மள சூழ்ந்து இருக்கலாம். You might not know what is your next step. நம்மளோட அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு நமக்கு தெரியாம இருக்கலாம். ஏசப்பா, எனக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியல, என்னால இந்த விஷயத்தை புரிஞ்சு கொள்ள முடியல, எனக்கு தெளிவை தாரும் நீங்க கேட்கலாம். அதுவே ஒரு hope இல்லையா? Isn't that type of hope? இயேசுவே, Jesus give us a hope in order to complete this thing. அதுவே ஒரு type of hope. It is a type of hope. அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு வகையான நம்பிக்கை. That is what I'm trying to bring you in today. அந்த காரியத்தை தான் இன்னைக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். Oh, isn't it a joy to have a heart of hope? ஒரு இருதயத்தின் நம்பிக்கையின் இருதயத்தை கொண்டு இருக்கிறது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான காரியம் இல்லையா? We have to seek this through prayer and petition, as the Bible says. வேதம் கூறுகிறது போலவே நம்ம இந்த ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியும். Because God has a plan and a hope for your future, as the Bible says. ஏன்னா வேதம் சொல்றது போல தேவன் நமக்கு ஒரு எதிர்கால திட்டத்தை வச்சிருக்கார். It is not time to feel restless, or it is not time to feel down in our life. நம்ம சோர்ந்து போயிட்டோம்னு சிந்திக்கிறதுக்கான ஒரு நேரம் இது இல்லை. It has time for us to rise in hope as one people, as one believers in Christ. நம்ம ஒரே குடும்பமா ஒரே சபையா ஒண்ணா தேவனுக்காக எழுந்துக்க வேண்டிய நேரம் இது. ஒரு மாற்றம் இல்லாம ஒரு இருதயம் இருக்குன்றீங்களே, அந்த மாற்றம் இல்லாத இருதயம் ஒரு பாயிண்ட் வரைக்கும் தான் போகும். என்னைக்காவது ஒரு நாள் உங்க வாழ்க்கையில விசுவாசம் வரணும் அப்படின்ற ஒரு முக்கியத்துவம் நீங்க கொடுத்தீங்கன்னா, அந்த விசுவாசத்தை நம்ம வாழ்க்கையில எடுத்துட்டு வர முடியுமா? அல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நம்ம எடுத்துட்டு வரும்போது அது பலப்பட முடியுமா? அல்லேலூயா. அந்த பலப்படும் போது நம்மளுடைய வாழ்க்கை மாறுமா இல்லையா? Hallelujah. That is why I want you guys to look at the heart of hope. அதனால தான் நான் அந்த நம்பிக்கை இருதயத்தை நம்ம எல்லாம் பார்க்கணும்னு கேட்டேன். The second thing I'm going to talk about. ரெண்டாவது விஷயம் நான் பேச போகிறது a newness of heart. ஒரு புதிய இருதயம். A heart of help. உதவியின் இருதயம். உதவி செய்யும் ஒரு இருதயம். உதவி செய்யும் ஒரு இருதயம். A heart of help brings peace, doesn't it? உதவி செய்யறதான ஒரு இருதயம் வந்து நம்ம சமாதானத்தை கொண்டு வருது. And when we get this peace through the help that we are doing to the others, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நமக்குள்ள வருவதான அந்த சமாதானம், that is unmatchable. அது வந்து ஆராய முடியாது. Only when you give freely your help towards the others, இலவசமா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, then only you will receive help. இலவசமா மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது தான் நம்ம இலவசமா பெற்றுக்கொள்வோம். நம்ம உதவி செய்யும் பொழுது நமக்கு அந்த உதவி திருப்பி வரும். That is the point. When we do help for others freely, then we will get the help. We will get the help. A heart of help. உதவி செய்யதானே இது. Pastor talked about the offering. போதகர் வந்து காணிக்கை குறித்து பேசினாரு. காணிக்கை என்பது உங்களுடைய பணமோ உங்களுடைய பொருட்களோ அது மட்டுமே காணிக்கை கிடையாது. காணிக்கை என்பது இன்னொரு அப்பாற்பட்ட விஷயம். ஒரு ஊழியம் நீங்க செய்யறதுனாலே அதுவே தேவனுக்கு ஏற்ற ஒரு காணிக்கை, தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனை. ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுதோ ஒரு சேட் வச்சு போடும் பொழுதோ it is a heart of help. You are offering yourself to Christ. Doesn't it mean like that? சபையில வந்து நம்ம ஒரு சேர் போடும்போதோ மாப் போடும்போது சபையில ஊழியங்களை செய்யும் போது அதுவே ஒரு காணிக்கையா இருக்குது. Who has a heart of help today in this life? இந்த வாழ்க்கையில இப்போ ஒரு உதவி செய்ய இருந்தவங்க யாருங்க இருக்கு? இருக்கவங்க ஒரு அல்லேலூயா சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நான் வந்து ஒரு விஷயத்துக்காக நான் உங்களுக்கு உதவி செய்வேன், இல்ல நான் எனக்கு உதவி பெற்றுக்கொள்வேன் உங்களிடத்திலிருந்து அப்படின்னு சொல்லி is it there? Do we seek a heart of help from God? And if we seek that same help from God, do we reciprocate that help again from Him? That is the question here today. Let us read the Bible verse. Isaiah 41:13-14. ஏசாயா 41 அதிகாரம் 13-14 வசனம். உன் தேவனோடு இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு என்னும் பூச்சியே, படிமா. யாக்கோபு என்னும் பூச்சியே, யாக்கோபு என்னும் பூச்சியே. எல்லாரும் சொல்லுங்க. யாக்கோபு என்கின்ற, யாக்கோபு என்கின்ற. படிமா. இஸ்ரவேலின் சிறு
பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். Jacob is fearing at this time in Isaiah. ஏசாயா யாக்கோபு வந்து இந்த நேரத்துல அவருக்கு பயந்துட்டு இருந்தார். And for that bayam, for that fear, அந்த பயத்துக்கு God tells him, you worm Jacob. அந்த பயத்தின் நேரத்துல கடவுள் சொல்றாரு, நீ யாக்கோபு ஒரு பூச்சி. யாக்கோபு என்னும் பூச்சியே, ஒரு சின்ன விஷயத்துக்கு உன்னால பயப்படாம இருக்க முடியலையா? English. Jacob, you worm. Are you scared for a small thing? Is what Jesus asked him. யாக்கோபின் பூச்சியே, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு நீ பயந்துட்டு இருக்கிறான்னு தேவன் கேட்கிறார். The Lord is your redeemer. தேவன் நம்மை விடுவிக்கிறவரா. He will help you. It's all in the Bible verses. We read it. இது எல்லாம் வேத வசனத்துல இருக்கு. The Lord is your redeemer. The Bible says in that Bible verse. வேத வசனம் சொல்றது தேவன் விடுவிக்கிறவரா இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு விடுதலை தரும் பொழுது அதை யாரால நமக்கு தடுக்க முடியும்? जब आपको परमेश्वर से एक मदद आ रहा है, कौन उस मदद को रुक सकते हैं? அது ஒரு தெய்வீகமான உதவி அல்லவா? वो परमेश्वर से आने वाले वो मदद है, ஆனா நம்ம அந்த உதவியை நம்ம தேடணும் அல்லவா? लेकिन उस मदद को हम ढूंढना पड़ेगा. அந்த உதவியை நம்ம தேடும் பொழுது அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். जब हम ढूंढेंगे हमको मिलेंगे. அதை நம்ம இன்னைக்கு தேடுவோம். वो हम आज ढूंढेंगे. தேவனின் உதவி. परमेश्वर का मदद. Those who want to seek the help of Christ say praise the Lord. परमेश्वर से कितने लोग मदद मांगने वाले हैं, परमेश्वर को स्तुति करेंगे. Hallelujah. Hallelujah. Thank you. Israel is looking unto Christ to get an answer from him. இஸ்ரவேல் தேசம் இயேசுவானவரை நோக்கி பார்த்துட்டு இருக்கு. Oh my faithful people, என்னோட பிரியமான ஜனங்களே, do not go distressed, do not become discouraged. சோர்ந்து போகாதீங்க. The Lord is trying to speak through me and through him, தேவன் எங்க மூலியமா உங்ககிட்ட பேச விரும்புகிறார். and I want you to hear it. அதை நீங்க கேட்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். So the heart of help is what we need to find in life today. ஒரு உதவியின் இருதயத்தை இன்னைக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். Can we seek for it? அதை நம்ம தேடலாமா? When you ask for that help, it will come to us. அந்த உதவி நம்ம கேட்கும்போது அது நம்ம கிட்ட வரும். The Lord is your redeemer. தேவன் நம்மளை விடுவிக்கிறவரா இருக்கார். Seek the heart of help. உதவியின் இருதயத்தை நம்ம தேடணும். The third thing and the main thing that we're going to talk about, மூணாவது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போறது, the heart of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய இருதயம். Those who want to have the Holy Spirit at the evening meeting, can anyone say hallelujah? I want எனக்கு தேவனுடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு ஹalleluya சொல்ல முடியுமா? இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மீட்டிங் நடக்கிற நேரத்துல I am yielding for his presence. I am yielding for his presence. அவரோட சமூகத்துல நான் இழுக்கப்படுறேன்னு எத்தனை பேரால் சொல்லணும்? அவரோட சமூகத்துக்காக நான் ஏங்குறேன். அந்த ஏக்கம் இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கும்போது ஜனங்க உள்ள இறங்குவார். There will be a mass change in front of us. நம்ம முன்னாடி ஒரு பெரிய மாற்றங்களை நம்மளால காண முடியும். So seek that heart of help, and then the Holy Spirit will come inside us. அந்த உதவியின் இருதயத்தை நம்ம பார்க்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவரோட இருதயம் நமக்குள்ள வரும். So the heart of the Holy Spirit பரிசுத்த ஆவியானவரோட இருதயம் will bring conviction in our life. நம்மளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். John 16 verses 12 to 15. யோவான் 16வது அதிகாரம் 12வது வசனத்துல இருந்து 15வது வசனம். 12 to 15. 12ல இருந்து 15வது வசனம். Get someone read please. இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள். பிதாவில் உள்ளவைகள் யாவும் என்னுடையவைகள். ஆமென். படிங்க. அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். The heart of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரோட இருதயம். God is saying whatever is of mine is yours. தேவன் சொல்லுகிறார், எது என்னதோ அது உங்களது. So do எது என்னுடையதாக இருக்கிறதோ அதை உனக்கு நான் தருவேன். அந்த மாதிரி. When you ask you will receive. நம்ம கேட்கும் பொழுது அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். So don't we ask for a heart of Holy Spirit?
நம்ம பரிசுத்த ஆவியானவரோட இருதயத்தை நம்ம கேட்கிறவங்களா இருக்கும். இப்போ நீங்க தனிமையில இருக்கீங்கன்னு வைங்களேன், தனிமையில முக்கியமா நீங்க முட்டி போட்டு ஜெபம் பண்றீங்க, அழுகுறீங்க, அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட அவருடைய பிரச்சனைக்காக ஏங்குறீங்கன்னு வைங்களேன், ஆண்டவர் வருவார், சில நேரத்துல வருவார். ஆனா அந்த விசுவாசம் இருக்கா நமக்குள்ள, ஆண்டவர் இறங்குவார், நம்மளுடைய இருதயத்தை நம்ம தேவனுக்கு ஒரு சுகந்த வாசனையாக தருவோம் அப்படின்ற ஒரு அஃபர்மேஷன் நமக்குள்ள இருக்கா? Do we have that promise inside us that when the Holy Spirit comes inside our life, the heart that we have over here, we go to him as a living sacrifice in Christ? Do we have that affirmation? பரிசுத்த ஆவியானவரோட இருதயம் நமக்குள்ள வரும்போது நம்ம ஜீவ பலியாக அவர்கிட்ட போவோங்கிறதான ஒரு நிச்சயம் நமக்குள்ள இருக்குதா? So seek that heart of the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவரோட இருதயத்தை நம்ம தேடுறவங்களா இருக்கும். In John in verse 15 it says, அது என்ன சொல்லுது? எது என்னுடையவைகள் அது என்ன பண்ணீங்க? பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றே. He will declare it to you. அவர் அது உங்களுக்கு அறிவிப்பார். So if the Holy Spirit is speaking to you today in the evening session, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட பேசுவாரேனா, let him inside your heart. அவர் நமக்குள்ள வரட்டும். Seek for him and you will find it. அவரை தேடும் பொழுது அவரை நம்ம கண்டடைவோம். The heart of the Holy Spirit can be attained by anyone. Anyone can do this. Even a little kid can have the heart of God. பரிசுத்த ஆவியானவரோட இருதயத்தை சின்ன குழந்தைகளால கூட அதை வாங்க முடியும். But are we prepared to get that heart in our life? ஆனா அந்த இருதயத்தை பெறறதுக்கு நம்ம தயாராக இருக்கணுமா? That is the question for you today. இன்னைக்கு அதுதான் நம்ம முன்னாடி இருக்கிறதா. Also the Holy Spirit brings conviction. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருவார். If we are doing something wrong, இப்போ ஒரு பாதையில நீங்க போறீங்கன்னு வைங்களேன், அந்த பாதையில அடுத்த படி எடுத்து வைக்கும்போது சில டைம் அந்த பாதையில நடக்கும்போது தப்பாவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். சரியா தப்பா அப்படின்ற ஒரு முடிவை நமக்கு எடுத்து வருது பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. The heart of God, the heart of the heart of the Holy Spirit will bring conviction in our life. If we are doing something wrong or if we are doing something right, He will tell you which is the way for us. நம்ம ஒரு காரியங்களை தவறாக செய்யும் பொழுது எந்த காரியத்தை செஞ்சாலும் பரிசுத்த ஆவியானவர் வந்து இது சரி இது தவறுன்னு நமக்கு சொல்லி கொடுப்பார். ஒரு பாத்திரத்துல சுத்தண்ணி வைக்கிறீங்கன்னு வைங்களேன், ஒரு குழந்தை போய் அதை போட்டு அப்பா சுட்டுச்சே வாய் வச்சுருக்க குழந்தை, திருப்பி அந்த குழந்தை போய் அதை கை வைக்குமா? கை வைக்குமா? நீங்க அனிமையான தேவஜனங்களே, ஆமா இல்லை சொன்னீங்க நல்லா இருக்கும். கை வைக்குமா? வைக்காது. அப்ப திரும்பி நம்ம மட்டும் ஏன் போய் சுடுதலை கை சுட்டுச்சே அப்படின்னு ஏன் திரும்பி போயிட்டு இருக்கோம் அந்த விஷயத்துக்கு? Don't we need change from that? அதுல இருந்து நமக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா அவசியமா இருக்குது அல்லவா? So the Holy Spirit will bring a heart of conviction. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு மாற்றத்தின் இருதயத்தை கொண்டு வருவார். That is what we need to see today. அதுல இந்த நாட்கள்ல நம்ம பார்க்கணும். Now we are going to talk about the heart of God. இப்போ நம்ம தேவனுடைய இருதயத்தை பார்க்க போறோம். If the stony heart is let out, if we bring the stone heart in our life, நம்முடைய ஜீவியத்துக்குள்ளாக அந்த கல்லான இருதயத்தை நாம் வரவழைப்போம் என்றால், and we break free from that stone heart, அதிலிருந்து நாம் விடுபடுவோம் என்றால், and you say finally you are free, இப்பொழுது நான் விடுதலை ஆகிவிட்டேன் என்று and when you go into the newness of that heart, அந்த புதிதான இருதயத்துக்குள்ளாக நீங்கள் செல்லும் பொழுது, don't that bring reformation in our life? அது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு மறு மாற்றத்தை கொண்டு Don't that bring வரும். happiness in our life? அது நம்முடைய ஜீவியத்தில் ஒரு சந்தோஷத்தை தானே கொண்டு வரும். Won't the Spirit of the Holy Spirit bring conviction upon us? அப்பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய இருதயம் நமக்குள்ளாக ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அல்லவா? Don't we need a heart of conviction? அந்த விதமான மாற்றம் நமக்குள்ளாக வேண்டும் அல்லவா? Don't we need a heart of the Holy Spirit? நமக்கு அந்த பரிசுத்த ஆவியானவருடைய இருதயம் So வேண்டும். anyone present over here today, ஆகவே இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும், if you are seeking for the Holy Spirit in your life, நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ask விரும்புகிறீர்களா? God this evening for it. இந்த மாலை வேளையில் நீங்கள் அவரிடத்தில் கேளுங்கள். Ask and you will receive. அப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்வீர்கள். Those who have that affirmation, அந்த விதமான நிச்சயம் உங்களுக்கு இருக்கும் என்றால் say one hallelujah. அல்லேலூயா என்று கூறுங்கள். Hallelujah. A heart from heaven. This is the end. I'm going to get done with this. Don't worry. பரலோகத்திலிருந்து வருகிறதான இருதயம், A heavenly heart அந்த பரலோகத்தின் இருதயம், is what we have to achieve today. அதை தான் நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். What is this heavenly heart, people? அது என்ன பரலோகத்தின் இருதயம்? When you look upon things of Christ and spirituality and what is in heaven, that is a heavenly heart. நீங்கள் கிறிஸ்துக்குரிய காரியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களும் பரலோக ராஜ்யத்திற்குரிய காரியங்களையும் பார்க்கும்போது அதுதான் இந்த பரலோகத்தின் இருதயமா இருக்கிறது. Your worldly life is here, people. இந்த இடத்துல உங்கள் உலக ஜீவியமானது இருக்கிறது. Number one. அது முதலாவது காரியம். Your spiritual life is here. உங்கள் ஆவிக்குரிய ஜீவியம் மறுபக்கம். Now my question to you is, இப்பொழுது என்னுடைய கேள்வி உங்களுக்கு are என்னவென்றால், you building yourself in the worldly life? நீங்கள் உங்களை உலக பிரகாரமான காரியத்தில் கட்டுகிறீர்களா, Or are you building yourself in the spiritual ways? அல்லது ஆவிக்குரிய பாதைகளிலே உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறீர்களா? There's also another thing. இன்னொரு காரியமும் அதில் இருக்கிறது. Doing the same thing again and again and again. மீண்டும் மீண்டுமாக ஒரே காரியத்தை செய்வது.
Okay, one example. A person drinks coffee. This I tell everywhere. I want anyone to understand. ஒரு உதாரணம், ஒருவர் தினமும் காஃபி குடிப்பார் என்றால் He keeps drinking that coffee day in and out and in and out. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டுமாக அந்த காஃபி அவர் குடிப்பார் One என்றால் day he stops drinking that coffee. ஒரு நாளிலே அந்த காஃபி குடிப்பதை அவர் நிறுத்திவிடும் பொழுது ஐயோ கை உதறுது காஃபி குடிக்கலையே. Doesn't he say that? அப்படி அவர் கூறுவது உண்டல்லவா? Doesn't that coffee give him something in his life? அது அவருடைய ஜீவியத்தில் அந்த காஃபி குடிப்பது ஏதோ ஒரு காரியத்தை கொடுக்கிறது. So isn't the coffee an addiction? அந்த காஃபியும் ஒரு அடிமைத்தனம் தானே? Isn't the coffee a bondage? அந்த காஃபியும் ஒரு கட்டு தானே? Doesn't it restrain yourself from your life? அது உங்களுடைய ஜீவியத்தில் உங்களை கட்டுகிறது அல்லவா? So this coffee example that I told you right now, இந்த காஃபி உதாரணம் நான் உங்களுக்கு கூறினது, there might be various more addictions that you might be facing in your family, in your relationships, in your friends. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஜீவியத்தில் உங்கள் நண்பர்கள் மத்தியில் பலவிதமான அடிமைத்தனங்கள் உங்களுக்கும் இருக்கலாம். Break free அதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். and get the heart of heaven. பரலோகத்தின் இருதயத்தை உடையவர்களாய் நீங்கள் மாற And வேண்டும். when we get that heart of heaven, அந்த விதமான இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது all will be free. எல்லாவற்றிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள். நான் வந்து உங்ககிட்ட சொல்ல வலி எல்லாம் போய்டும், வேதனை எல்லாம் போய்டும், கர்த்தர் எல்லாத்தையும் தீர்த்துருவார் அப்படின்னு சொல்லவே இல்லை உங்ககிட்ட. வலி இருக்கும், வேதனை இருக்கும், சங்கடம் இருக்கும், கஷ்டகாலம் இருக்கும். ஆனா தேவன் அந்த ஒரு இருதயத்தை கொடுப்பார். அதை தாங்கும்படியாக அந்த இருதயத்தை வச்சு நம்மளே நம்ம திருப்பி புதுப்பிச்சுக்கும்படியாக reformation will form in our lives through this freedom of this heart. அந்த உங்கள் இருதயம் விடுவிக்கப்படும் பொழுது அந்த விதமான மறுமாற்றம் உங்களுக்குள்ளாக காணப்படும். So seek that heart of heaven, people. ஆகவே அந்த பரலோகத்தின் இருதயத்தை நீங்கள் தேட வேண்டும். You might be thinking, நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம், I am a small boy. நான் ஒரு சிறு பையன்தான். I'm actually a adult. But then I'm a small boy for your purposes. நான் ஒரு சிறு பையன் என்று நீங்கள் நினைக்கலாம். You might have seen me grow. நீங்கள் நான் வளர்வதை பார்த்திருக்கலாம். But Pastor Hallelujah, okay, listen. Pastor Hallelujah always says one thing. நம்முடைய தலைமை போதர் ஒரு காரியத்தை எப்பொழுதும் கூறுவார். The person with utmost faith, people, let's listen to this clearly, ஸ்திரமான விசுவாசத்தை உடையவர்கள் will not show it out in their life. அவங்கள் ஜீவியத்தில் அதை எப்பொழுதும் வெளியே காண்பிக்க மாட்டார்கள். Because that faith will provide themselves insight for them. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாகவே அந்த விசுவாசம் அது ஒவ்வொரு நாளும் வளர்கிறதா They இருக்கும். will be a stable person in this life. அவர்களுடைய ஜீவியத்தில் நிலையானவர்களாக A இருப்பார்கள். strong heart. ஒரு ஸ்திரமான A இருதயத்தோடு, faithful heart. விசுவாசமான இருதயம். You have seen our Pastor Hallelujah when he was alive. நீங்கள் நம்முடைய போதகர் உயிரோடு இருக்கும்போது அவரை பார்த்திருக்கிறீர்கள். Didn't he have a heart of heaven? அவருக்கு அந்த பரலோகத்தின் இருதயம் இருந்தது அல்லவா? I am taking him as an example for you today. I did not even think of this. நான் அவரை ஒரு உதாரணமாக உங்களுக்கு முன்பாக A வைத்திருக்கிறேன். heart of heaven got him various things. பரலோகத்தின் இருதயமானது அவருக்குள்ளாக அநேக காரியங்களை கொண்டு People வந்தது. were delivered from bondage. அநேக விதமான கட்டுகளிலிருந்து ஜனங்கள் Faith விடுவிக்கப்பட்டார்கள். Faith healing. விசுவாசத்தின் விடுதலை, Miracle touching. அற்புதமான தொடுதல். But Pastor Hallelujah is just a vessel. ஆனால் நம்முடைய போதகர் ஒரு பாத்திரம் தான். And the Holy Spirit poured inside Pastor Hallelujah. His vessel was filled up. And he did the good things to the world. பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாக ஊற்றப்பட்ட போது அந்த பாத்திரம் நிரம்பி அவர் அநேக காரியங்களை மற்றவர்களுக்கு செய்தார். But didn't you believers have that same faith to receive that? ஆனால் விசுவாசிகளாகிய உங்களுக்கு அந்த விதமான விசுவாசம் இருக்கிறதா? இருந்ததுனால தான் நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இருந்ததுனால தான் பிலிஸ்தீனிய கட்டுகள் உடைக்கப்பட்டது. இருந்ததுனால தான் ஆசீர்வாதம் பெறப்பட்டது. இருந்ததுனால தான் தேவ மகிமை உங்களுக்கு தெரியப்பட்டது. இருந்ததுனால தான் குடும்பத்துல சமாதானம் வந்தது. Hallelujah. Hallelujah. The freedom of the heart is important. இருதயத்தின் விடுதலை மிகவும் அவசியம். So look at God for that freedom. ஆகவே அந்த விடுதலைக்காக நீங்கள் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். 1 John 3, 1 யோவான் 3 19 to 21 19 முதல் 21 speaks முடிய about the heart of God. தேவனுடைய இருதயத்தை பற்றி கூறுகிறது. How do we get this heart? அந்த இருதயத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? Read it please. என்னுடைய அருமையான தேவஜனங்களே இந்த வசனத்தை மட்டும் படிச்சிருங்க. வேற எதுவும் படிக்கணும்னு பிரச்சனை இல்லை. இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து, திருப்பி படிங்கம்மா ப்ளீஸ். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், படிங்க. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து, தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராய் இருந்து, இருதயத்திலும் பெரியவராய் இருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். சகலத்தையும் அறிந்திருக்கிறார். God knows everything in our hearts. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் அறிந்திருக்கிறார். 20 மட்டும் படிங்கம்மா திரும்பி. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால், அப்படியே does our heart condemn us?
நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கிறதா? Over here, people, இங்க இருக்கிற எனக்கு அருமையான to ஜனங்களே, bring that heart of God, தேவனுடைய இருதயத்தை உங்களுக்குள்ளாக வரவழைப்பதற்கு does our heart condemn us? நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்கிறதா? You might be sleeping, ஒருவேளை நீங்கள் உறங்கிக் கொண்டிருக்கலாம், you might be doing sin, ஒருவேளை நீங்கள் பாவம் செய்து but கொண்டிருக்கலாம். right now if you're sitting here and if you're thinking about something else again and again and again, ஆனால் இப்பொழுது நீங்கள் இந்த இடத்திலே அமர்ந்திருந்து ஏதோ ஒரு காரியத்தை மீண்டும் மீண்டுமாக சிந்தித்துக் oh my கொண்டிருப்பீர்கள். financial life, oh my family matters, oh the things of the flesh, ஒருவேளை என்னுடைய உலக பிரகாரமான காரியங்கள், என்னுடைய பொருளாதார தேவைகள் அல்லது மாம்சத்திற்குரிய காரியங்கள், does that heart condemn us? நம்முடைய இருதயத்தை அது குற்றப்படுத்துகிறது அல்லவா? Does that heart want reformation in its life? ஆகவே நம்முடைய இருதயம் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறது அல்லவா? அந்த 20வது வசனம் தமிழ் கரெக்டா சொல்லுங்க, என்ன சொல்லுங்க? நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல நம்ம குற்றவாளியா காணப்படுமா? வேற எவனுமே வேண்டாம். ஓகேயா? உங்களை ஜட்ஜ் பண்றவங்க விடுங்க, நீங்க கெட்டவன் அப்படின்றவங்க விடுங்க, நீங்க வந்து பாவம் செய்றீங்க அப்படின்னு எவனா ஒருத்தர் சொல்றானா அவனையும் விடுங்க. ஆனா உங்களுக்குள்ள உங்களுடைய இருதயம் அந்த கேள்வி எடுத்து வந்து நிக்குதா? அதுதான், that is my question today. அதுதான் என்னுடைய கேள்வி. Some of the pastors are laughing, இங்க இருக்கிற ஒரு சில ஊழியக்காரர்கள் சிரித்து but does your heart condemn you is my question to you today. உங்கள் இருதயம் உங்களை குற்றப்படுத்துகிறதா என்பதுதான் Your என்னுடைய soul, கேள்வி. your soul, உங்களுடைய ஆத்மா, your heart, உங்களுடைய இருதயம், does it question yourself? அது உங்களை கேள்வி கேட்கிறதா? நீங்க ஒரு விஷயத்தை பண்றீங்க, அந்த விஷயத்தை நீங்க பண்ணிக்கொண்டே இருக்கும்போது உங்களோட இருதயம் அந்த விஷயத்தை சொல்லும், ஐயோ இது தப்பாச்சே, தேவனுக்கு இது முன்னதாக இது ஒரு சுகந்த வாசனையா இல்லையே, இதை நான் திரும்பி பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கும் பொழுது திரும்பி அதே விஷயத்தை தான் பண்றீங்க. You go back to the same thing again and again. மீண்டும் மீண்டுமாக அதே காரியத்தை நீங்கள் திரும்ப திரும்ப செய்கிறீர்கள். Isn't that a condemning of your heart? அதுவும் உங்கள் இருதயத்தை குற்றப்படுத்துகிற காரியம் தானே. So I'm asking you today, people, ஆகவே எனக்கு அருமையான ஜனங்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், listen to your heart. உங்கள் இருதயத்திற்கு செவி கொடுங்கள். Don't let your heart condemn you. உங்கள் இருதயம் குற்றப்படுத்துவதை அனுமதிக்காமல் இருங்கள். When it condemns you, அது உங்களை குற்றப்படுத்துமானால் that's when you know that you have to change. அப்பொழுதுதான் நீங்கள் மாற வேண்டும் என்பதை நீங்கள் உணர முடியும். So this day, people, ஆகவே இந்த நாளிலே is your heart in the right place? உங்களுடைய இருதயம் சரியான பாதையில் இருக்கிறதா? We have to rise up நாம் எழுந்து நிற்க வேண்டும். in our hearts நம்முடைய இருதயத்திலே to become a one believer. ஒரே ஜனங்களாக எழுந்து நிற்க We வேண்டும். have to rise up நாம் எழுந்து நிற்க வேண்டும். in our faith நம்முடைய விசுவாசத்திலே to become a one believer ஒரே விசுவாசிகளாக, We have ஒரே to rise குடும்பமாக up நாம் எழுந்து நிற்க from வேண்டும். our fear and shame நம்முடைய வெட்கத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் எழுந்திருக்க வேண்டும். to become as one. ஒன்றாக இணைய வேண்டும். Your heart might have gone through anything that you see today. நீங்கள் பார்க்கிற எந்த காரியத்தின் ஊடாகவும் உங்கள் இருதயம் சென்றிருக்கலாம். நீங்க எந்த விதமான பாவங்களை நம்மளுடைய இருதயத்துல நம்ம செஞ்சிருக்கலாம். I accept that we have sinned. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நாம் பாவம் செய்திருக்கிறோம். But are you ready to reform your heart? ஆனால் உங்கள் இருதயத்தை மாற்றி அமைக்க நீங்கள் ஆயத்தமா My இருக்கிறீர்களா? question to myself today as I speak over here, நான் இங்கே பேசும்போது எனக்கு நானே கேட்டுக்கொள்கிற கேள்வி, am I ready to change my heart? என்னுடைய இருதயத்தை மாற்ற நான் ஆயத்தமா Am I ready இருக்கிறேன்? to walk in the light? நான் வெளிச்சத்திலே நடக்க Can ஆயத்தமா I see the இருக்கிறேன். path of God in the future of mine which is uncertain? நிச்சயமில்லாத என்னுடைய எதிர்காலத்திலே தேவனை என்னால் பார்க்க முடிகிறதா? That is the question for you today, people. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வைக்கிற கேள்வி. So rise up ஆகவே எழுந்திருங்கள். as one heart, ஒரே as one இருதயமுடையவர்களாய், set of believers, ஒரே விசுவாசிகளாய், in the same faith that you provide each other. ஒருவருக்கொருவர் ஒரே விசுவாசத்தை கொடுக்கிறவர்களாய். மனிதர்கள் இருக்காங்க வாழ்க்கையில, இதோட முடிச்சிடுறேன். வாழ்க்கையில மனிதர்கள் இருக்காங்க. They bring certain things, certain problems. There are also situations which bring it. அவர்கள் ஒரு சில காரியங்கள் அல்லது ஒரு சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்களை கொண்டு வரலாம். But can you help that person? ஆனால் நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முடியுமா? It's my question to you. அதுதான் நான் உங்களுக்கு முன்பாக வைக்கிற கேள்வி. If your fellow believer or your fellow brethren or your friend is doing something wrong to you, உங்கள் சக விசுவாசி அல்லது உங்கள் நண்பர் யாராவது ஒருவர் உங்களுக்கு ஏதோ ஒரு காரியத்தை தவறாக செய்வார்கள் என்றால், உங்களை வந்து எவனோ வந்து கஷ்டம் வைங்களேன், ஐயோ எப்பா அப்படின்னு சொல்லி திரும்பி அவனை ஒரு அடி அடிக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு அடி அடிக்காம இருக்கலாமே. We don't have to hit him back again. நாம் மீண்டுமாக அவரை அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. We can say, என்னடா அடிச்சிட்ட, வலிக்குது, பரவாயில்ல, இனிமேல் அப்படி பண்ணாத. அது சொல்றது எவ்வளோ இருக்கு? Isn't that a change of heart? அதுவும் ஒரு இதயத்தின் மாற்றம் தானே. I'm not saying when you show one cheek, show the other. It's not what I'm trying to say. இது ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை காட்டு என்று நான் கூறவில்லை. But forgive the others as you forgive yourself, your heart. உங்களை நீங்கள் மன்னிக்கிறது போல மற்றவர்களையும் மன்னிக்கலாமே. That's the first heart of reformation. அதுதான் முதல் மாற்றத்தின் இருதயம். So what do we have to bring today, people? ஆகவே இன்றைக்கு நாம் எதை கொண்டு வர As a வேண்டும்? living sacrifice unto God. தேவனுக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையாக A ஜீவ பலியாக heart of God. தேவனுடைய
இருதயம், a new heart. ஒரு புதிய இருதயம். As I say this, certain people are going to hand you out certain things. நான் இதை கூறும் பொழுது ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கொடுப்பார்கள். It's just a sticker. அது ஒரு ஸ்டிக்கர் தான். But when you see that, ஆனால் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது it's written heart of God. பட்டப்பட்டு கொடுங்க வாலிபர்கள் என்ன ஆர்பேரன்ஸ் பட்டப்பட்டு கொடுங்க. அதில் தேவனுடைய இருதயம் என்று எழுதி இருக்கிறது. The heart of God should be in your life. தேவனுடைய இருதயமானது உங்கள் இருதயத்தில் இருக்க, உங்கள் ஜீவியத்தில் இருக்க வேண்டும். So whenever you see that sticker, நீங்கள் அதை பார்க்கும் பொழுது you have to bring that change in your life. உங்களுடைய ஜீவியத்தில் அந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர It வேண்டும். is okay if you do not have the heart of God in you right now, இப்பொழுது உங்களுக்கு தேவனுடைய இருதயம் இல்லை என்றாலும் பரவாயில்லை. but bring it to God. ஆனால் நீங்கள் தேவனுக்கு முன்பாக கொண்டு வர வேண்டும். He will change your path. அவர் உங்கள் பாதையை மாற்றுவார். So as you see the sticker, my people, ஆகவே இந்த ஸ்டிக்கரை நீங்கள் பார்க்கும் பொழுது you can stick it somewhere, you can throw it, doesn't matter. நீங்கள் எங்கே வேண்டுமானாலும் அதை ஒட்டிக் கொள்ளலாம் அல்லது தூக்கி போடலாம். In your Bible, in your phone backside, உங்கள் வேதாகமத்தில் அல்லது உங்கள் அலைபேசியின் பின்னால் or in your cars or bikes even. அல்லது உங்களது காரிலோ பைக்கிலோ கூட நீங்கள் ஒட்டிக் கொள்ளலாம். So whenever you look at that sticker one time, நீங்கள் அதை ஒருமுறை பார்க்கும் பொழுது you will know that you have to bring the heart of God in your life. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ளாக தேவனுடைய இருதயம் நமக்கு காணப்பட வேண்டும் என்ற உணர்வு வரும். So இன்னைக்கு நம்ம தேடுற விஷயம் என்ன? Prayer. Through prayer, what are we trying to find today? ஜெபத்தின் மூலமாக நாம் எதை தேடுகிறோம்? தேவனுடைய இருதயம். The heart of God is what we are trying to find today. தேவனுடைய இருதயத்தை தான் நாம் பெற்றுக்கொள்ள நினைக்கிறோம். Don't let something or someone come in your life and change or corrupt your heart. வேறு யாரோ ஒருவர் உங்கள் ஜீவியத்தில் வந்து உங்கள் ஜீவியத்தை மாற்ற நீங்கள் இடம் கொடுக்காதீர்கள். Be a righteous heart. நீதியுள்ள இருதயத்தோடு இருங்கள். Be a heart of change. ஒரு மாற்றத்தின் இருதயத்தை உடையவர்களாய் இருங்கள். And be a heart of hope. நம்பிக்கையின் இருதயத்தை உடையவர்களாய் இருங்கள். Look unto the light when there is darkness. இருள் இருக்கும் பொழுது வெளிச்சத்தை நோக்கி பாருங்கள். And I want you to search for yourselves in this heart. அந்த இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் தேட வேண்டும் என்று நான் சொல்கிறேன். Pastor, போதகரே, I want you to pray for நீங்கள் the people to get the heart of God, that they will become righteous. கேட்டுக்கொள்கிறேன். Can we all stand in prayer so that we may get the heart of God? நாங்கள் தேவனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்ள நாம் எழுந்து ஜெபிப்போம். Those who truly want this can stand in prayer. Please, my people, the heart of God. நிச்சயமாகவே தேவனுடைய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் எழுந்து நிற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். A small prayer of affirmation that you will receive the heart of God. ஒரு சிறிய ஜெபம் நாம் அந்த தேவனுடைய இருதயத்தை பெற்றுக்கொள்வதற்காக. Pastor. Hallelujah. Thank you, Jesus. Thank God that you have removed the stony heart from us and give us the heart of purity. நன்றி ஆண்டவரே, நீர் இந்த கல்லான இருதயத்தை எங்களை விட்டு எடுத்து போட்டு எங்களுக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுத்ததற்காக நன்றியோடு Thank you, Lord, that you are giving us your heart. நீர் உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றியோடு It's not physically we are speaking, but in spirit you are giving the heart, that is the thoughts that you are giving, as you want us to think as you think. இதோ நாங்கள் சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாக உம்முடைய இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். Thank you, Jesus. நன்றி இயேசுவே. When we have a heart like you, உம்முடைய இருதயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது our life will be glorious, O Lord Jesus. எங்கள் ஜீவியமானது மகிமையுடையதாக காணப்படும். We will be going far in thy ways. உம்முடைய வழிகளில் நாங்கள் முன்னேறி செல்லாத எங்களுக்கு உதவி So we செய்யும். thank you, Lord. ஆகவே நன்றி We இயேசுவே. plead unto you. உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். Lord, please take away the stony heart if that is still inside. ஆண்டவரே, இன்னுமாக எங்களுக்குள்ளாக அந்த கல்லான இருதயம் இருக்குமானால் அதை எங்களை விட்டு எடுத்து Remove போடும். it, please, O Lord. அதை எங்களை விட்டு எடுத்து போடும். Give us the heart like you, O Jesus. உம்மை போல இருதயத்தை எங்களுக்கு தாரும். Lord, even now we are going to get into the Holy Ghost rally. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும்படியாக We கொண்டு- want the Holy Spirit to fill our hearts, O Jesus. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். Hallelujah. Hallelujah. To know the right way சரியான வழியை அறிந்து கொள்ள, and to walk in the right way of Jesus. அந்த சரியான பாதையிலே நடக்க We thank you, Lord. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். So if anybody wants to have a heart like Jesus, like God, ஆகவே தேவனுடைய இருதயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால், if you want your heart to be filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரால் உங்களுடைய இருதயங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்றால் just take 1 minute ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். and say, Lord, I want the heart which is like yours. ஆண்டவரே, உம்மை போல உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று கேளுங்கள். It is the
word that what God has brought is not a waste or wasting of time. இது ஏதோ நேரத்தை கடத்துவதற்காக அல்ல. Just keep your hand on the heart and say, உங்கள் கைகளை உங்கள் இதயத்தின் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். Lord, I want the heart like your heart, ஆண்டவரே, உம்முடைய இதயத்தை எனக்கு தாரும். to think like you, உம்மை போல் சிந்திக்க. to do what you want me to do, O Lord Jesus. நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாய் இருக்கிறீரோ I அதை செய்ய. surrender myself to thee, O Lord. என்னை முழுவதுமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். Oh Jesus, take care of me. என்னை நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். Lead me in the right way. சரியான பாதையில் நீ வழிநடத்தும். Let me go in the right way of Jesus to reach the eternity. இயேசுவின் சரியான பாதையிலே சென்று நித்திய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள கிருபை செய்யும். Bless each and every one in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். Bless the young man who brought the word of Lord Jesus. இந்த செய்தியை கொண்டு வந்த அந்த வாலிபரை நீர் ஆசீர்வதியும். Let the youth arise. வாலிபர்கள் With the எழுந்து sons of, உமக்குள்ளே வைராக்கியமாய் வாலிபர்கள் எழும்ப கிருபை to the செய்யும். gospel of Jesus. சுவிசேஷத்திற்கு இந்த வைராக்கியமாய் எழும்ப கிருபை செய்யும். Times are running away. நேரமானது கடந்து செல்கிறது. The youth should arise, O Jesus. வாலிபர்கள் எழும்ப கிருபை In the செய்யும். church, சபையிலே, in the ministry, ஊழியத்திலே and make them arise, Lord Jesus. அவர்கள் எழுந்து நிற்க நீர் உதவி செய்யும். And live for their glory. உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக அவர்கள் And ஜீவிக்க கிருபை செய்யும். proclaim their wonderful doings. உம்முடைய அதிசயமான காரியங்களை அவர்கள் அறிவிக்க கிருபை And the செய்யும். good news, the gospel. சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்க கிருபை செய்யும். Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே Amen. ஜெபிக்கிறோம். ஆமென். Hallelujah. Please be seated. Heart of God sticker I given everyone. உங்களுக்கு என்று இப்பொழுது கொடுத்திருக்கிற இந்த ஸ்டிக்கர், Don't think of it as a simple thing. It is a simple அது ஏதோ ஒரு சாதாரண காரியம் என்று நினைக்காதீர்கள். அது ஒரு சாதாரண காரியம்தான். But if you are not willing to have it, if you don't want to keep it, ஆனால் நீங்கள் அதை எனக்கு இது வேண்டாம், நான் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை என்று நினைப்பீர்கள் என்றால் please give it to a friend or someone. Just don't throw it on the road. அதை உங்கள் நண்பர்கள் யாருக்காவது கொடுத்து விடுங்கள். தயவு செய்து அதை எங்கும் போட்டு விடாதீர்கள். Because it's written heart of God. I don't want to see it going down waste. ஏனென்றால் அதில் தேவனுடைய இருதயம் என்று எழுதியிருக்கிறது. அதை வீணாக நீங்கள் போட்டு விடாதீர்கள். Praise the Lord. Hallelujah. Amen. We are in the presence of God. நாம் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். We heard the voice of God. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். We should test our heart. நம்முடைய இருதயம் எப்படி என்பதை நாம் அங்கே ஆராய்ந்து பார்த்துக் கொள்ள வேண்டும். We should give our heart to Jesus. நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு, இயேசுவுக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். Hallelujah. We have did so. நம்ம செய்திருக்கிறோம். But we should sustain in that status quo. ஆனால் அந்த முறையிலே நாம் தொடர்ந்து நீடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Hallelujah. So let us meditate on what we heard. நாம் கேட்டதை குறித்து தியானிப்போம். Blessing will be more. ஆசீர்வாதம் அதிகமாய் காணப்படும். Hallelujah. So God is going to bless and keep us in this week. கர்த்தர் இந்த வாரம் முழுவதுமாக நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த போகிறார். Hallelujah. Thank God for His glorious help. அவருடைய மகிமையான உதவிகளுக்காக, kindness, இரக்கங்களுக்காக அவர் நன்றி செலுத்துவோம். Let us pray. Father God, we thank you once again. பிதாவே, மீண்டுமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for this wonderful time you have given to us. நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரங்கள் தாவே. Thank you Lord, to thank you at this time. உமக்கு நன்றி செலுத்தும்படியாக கொடுத்த இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. Hallelujah. Lord, you bless the word of God. Bless your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். Let that penetrate into the hearts of the people of Jesus. ஜனங்களுடைய இருதயத்தினுடைய அது ஊடுருவி பாயட்டும். Let them meditate on that. Get the blessing. அதை தியானித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உதவி செய்கிறார். Bless the youth who brought that word by your spirit. உம்முடைய ஆவியினாலே அந்த வார்த்தையை கொண்டு வந்த வாலிபரை ஆசீர்வதிக்கிறார். Using Lord and Jesus. இயேசுவின் நாமத்தினால் உபயோகப்படுத்துகிறார். Preparing for that. அதற்காக நீர் அவரை ஆயத்தப்படுத்துகிறார். Bless the people of Lord Jesus. இயேசு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். Let their mighty hand be kept upon them. உம்முடைய மகத்துவமான கரமானது அவர்கள் மேல் வைக்கப்படட்டும். Bless each and every one. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. Heal the sick in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை குணமாக்குவீராக. According to thy will, O Lord Jesus.
உடைய சித்தத்தின் பிரகாரம். Provide the needs, தேவைகளை நீ சந்திப்பீராக. Hallelujah, hallelujah, hallelujah. Be with us when we go out and coming. நாங்கள் வெளியே போகும்பொழுது உள்ளே வரும்போதும் நீர்தாமே எங்களோடு இருப்பீராக. Lead us in thy path. உடைய வழிகளிலே எங்களை நடத்தி அருளும் ஆண்டவரே. Let us reach our goal. எங்களுடைய இலக்கை நாங்கள் சென்றடைய வேண்டும் ஆண்டவரே. Hallelujah, ஸ்தோத்திரம். Purify us. எங்களை நீர் பரிசுத்தப்படுத்துவீராக. Give us the peace, O Lord Jesus. எங்களுக்கு நீர் சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே. You are the Lord of peace, Prince of peace. நீர் சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு. Give us the peace, O Lord Jesus. எங்களுக்கு சமாதானத்தை தருவீராக. Hallelujah. Bless our each step, O Jesus. எங்களுடைய ஒவ்வொரு அடியையும் நீர் ஆசீர்வதிப்பாக. Let us take our steps according to thy will in thy planned way. உடைய சித்தத்தின் பிரகாரம் நீர் எங்களுக்கு வகுத்திருக்கிற வழிகளிலே எங்களுடைய அடிகளை எடுத்து வைக்க நீங்கள் உதவி செய்வீராக. Bless everyone. எல்லாரையும் ஆசீர்வதிப்பாக. Bless all those who are looking upon you, O Lord Jesus. உம்மை நோக்கி பார்க்கிற யாவரையும் ஆசீர்வதிப்பீராக. In Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே let them be blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். Lord, we pray for those who are praying for us. எங்களுக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Hallelujah. Meet their needs, O Lord Jesus. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. Protect them. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். Lord, we thank for those who are helping this mission work. இந்த மிஷன் ஊழியத்திற்கு உதவி செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். Give them in manifold. அவர் அநேக மடங்காக திருப்பி தருவீராக. Hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Lord, we pray for those who are in turmoil. உபத்திரத்தில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. We heard that there is flood in Germany and other parts too. ஜெர்மன் தேசத்திலேயும் மற்ற பகுதியிலேயும் அங்கே வெள்ளப்பெருக்கு இருக்கிறது என்பதாக கேட்கிறோம். Help the people of Lord Jesus. ஜனங்களுக்கு உதவி செய்கிறார், பாதுகாத்துக் கொள்கிறார். Protect them, Lord. Hallelujah. Hallelujah. Jesus name. Hallelujah. Provide the needs. தேவைகளை சந்திக்கிறார். And you hear, O Lord Jesus, whatever the waves numbers may increase, இங்கே தொற்று நோயின் அலைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவாக உயரட்டும். ஆனால் you are the one who calms the sea. நீதாமே அந்த அலை கழிக்கும் கடலை அமர்த்தினவர். You are our God. நீ எங்களுடைய தேவன். And we are your children. நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். You do good unto us. நீதாமே எங்களுக்கு நன்மையானதை செய்வீர். Thank you, Jesus. நன்றி இயேசு. We ask everything in the name of Jesus. எல்லாவற்றையும் இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம். Lord, we pray for those who asked us to pray for them. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னவர்களுக்காக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம். In our church, in other outside, வெளியில் இருக்கிறவங்களுக்கும், எங்கள் சபையில் இருக்கிறவங்களுக்கும், மிஷனில் இருக்கிறவங்க, we are praying, O Lord Jesus. அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். Answer them at your time. உம்முடைய நேரத்தில் பதிலளிப்பீராக. In Jesus' name, இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே. Amen. Amen. Hallelujah. May the grace of our Lord Jesus Christ, and the love of the Father, and the sweet communion of the Holy Spirit be with us until the coming of Jesus. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டுமாய் நம்மோடு இருந்து வழிநடத்த கடவுள். ஆமென். Hallelujah. Hallelujah. Be blessed. Now it's time for announcement. இப்பொழுது அறிவிப்பின் நேரமாக இருக்கிறது. ஆமென். God is good. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். And is giving this opportunity. இந்த தருணத்தை தருகிறார். According to the will of God, கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரம் these online programs may continue. இந்த ஆன்லைன் ஆராதனைகள் அங்கே தொடர்ந்து நடைபெறும். We believe that it will be so. அது அவ்வளவாக இருக்கும் என்பதாக நாங்கள் விசுவாசிக்கிறோம். But we insist you to join in that. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம், உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். This is not for show or for joke. ஏதோ ஒரு விளம்பரத்திற்காகவோ இல்லை ஒரு தமாஷ்காவோ இல்லை. Presence of God is there. தேவனுடைய பிரசன்னம் இருக்கு.
ஸோ லெட் அஸ் பி ப்ளஸ் பை சி அதை பார்ப்பதன் மூலமாக கலந்து கொள்வதன் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். God is blessing. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். If you have any prayer request, உங்களுக்கு ஜெப நோக்கம் என்றால் write to us, call us, எழுதுங்கள், எங்களுக்கு ஃபோன் மூலமாக சொல்லுங்கள், by WhatsApp மூலமாக, whatever the way that is convenient for you and you find that convenient with us. உங்களுக்கு எந்த வகையில் அது சுலபமாக இருக்கிறதோ அந்த சுலபமான வழிகள் எங்கள்கிட்ட இருக்கும் என்றால் அது மூலமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். We will pray for you. நாங்கள் உங்களுக்கு ஜெயிப்போம். Jesus is going to answer. இயேசு பதிலளிக்கப் போகிறார். Hallelujah. Every Wednesday we are praying for you from 10:30 p.m. onwards. ஒவ்வொரு புதன்கிழமையும் இரவு 10:30 மணி முதலாக ஜெபிக்கிறோம். Not only on Wednesday, all the days. எல்லா நேரத்திலும் specifically on Wednesday, that days for the prayer. அந்த புதன்கிழமை குறிப்பாக ஜெபத்துக்காக நாங்கள் வைத்திருக்கிறோம். We are joined together and pray. நாங்கள் சேர்ந்து வந்து ஜெபிக்கிறோம். God is blessing us. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். God is blessing you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். We are hearing the testimony how God is delivering the people from this pandemic and from the hospitals and help the people in their needs. எவ்வளவாக ஆண்டவர் ஜனங்களை ஆஸ்பத்திரியிலிருந்து இந்த தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து விடுவித்து எப்படி அவர் தேவைகளை சந்திக்கிறார் என்பதை குறித்து சாட்சிகள் கேட்கிறோம். Really, God is good. உண்மையாகவே கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். And our base of contact is there. எவ்வளவாக தொடர்பு கொள்ள வேண்டும் என்பது அங்கே இருக்கிறது. By email, இமெயில் மூலமாக, by WhatsApp மூலமாக, by phone, தொலைபேசி மூலமாக, by cell phone, அலைபேசி மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். ஆமென். And be always thankful for those who are praying for us and helping the mission. நாங்கள் எப்பொழுதும் நமக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக இந்த மிஷன் ஊழியத்திற்காக உதவி செய்திருக்கிறோம். நன்றி உள்ளவராக இருக்கிறோம். And we are praying that God may take care. கர்த்தர் அங்கே பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அவர்கள் என்பதாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We want to help the mission work. மிஷன் ஊழியத்துக்கு உதவி செய்ய வேண்டும் என்றால் contact us. We will tell you how to do it. நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். அதை விடமாக செய்ததை குறித்து நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். We need help. It comes from the wall. உங்களுக்கு உதவி தேவைதான் பரத்திலிருந்து வருகிறது. It may be through you. அது ஒரு மூலமாக இருக்கலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Praise be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Closing with one more announcement. இப்போ இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டோடு கூட பிடிக்கிறேன். Our dear departed pastor has written his biography. நம்ம விட்டு பிரிந்த போதகர் அவருடைய வாழ்க்கை குறிப்பை எழுதி வைத்திருக்கிறார். Why read it and be blessed? It will be a blessing for your life as well as a blessing for your ministry. அதை வாங்கி படித்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். அது உங்களுக்கு ஜீவியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய ஊழியத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். You want the book? உங்களுக்கு அந்த புத்தகம் தேவை என்றால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். Contact us. We will send you. அதை நாங்கள் உங்களுக்கு ஆரம்பிப்போம். Be blessed. ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.